வணக்கம். துளசி கல்யாணத்துக்கு தேவையான பூக்களை பறிக்கலான்னு தோட்டத்துக்குள்ளே போனப்போ எவ்வளோ அழகான பவளமல்லி பாருங்கள். கோலம் போட்டாச்சு, மனையில் அழகாக எடுத்து வச்சாச்சு, மாலையும் தொடுத்து அழகாக வந்துடுச்சு. இந்த தடவை நான் வெளியிலே தொடுத்து வாங்கிட்டேன். அம்பாளுக்கான வஸ்திரம், முகம் எல்லாமே துளசி மாதாவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பித்தளை மாடத்துக்குள்ளே தான் துளசி அம்மாவை வச்சு அலங்காரம் பண்ணோம். நகைகளும் போட்டாச்சு. அட்சதை, மலர்கள் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். அவங்களுடைய திருமாங்கல்யம், கோலம் இன்றைக்கி. அப்புறம் அழகான நெல்லிக்காய் தீபங்கள். நெல்லிக்காய் தீபம் ரொம்ப ரொம்ப விசேஷம். துளசி கல்யாணத்துக்கு ரொம்ப உகந்த ஒரு விஷயம். அப்புறம் பெருமாள் விளக்கு ஏற்றியாச்சு. இந்த பக்கம் ரெகுலராக பூஜைக்கான கோலம். கிருஷ்ணர் எவ்வளோ அழகாக ஜம்முன மாப்பிள்ளை கோலத்தில் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். எல்லா பழங்கள், அப்புறம் நைவேத்தியம் எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி பௌர்ணமி. ஆக்சுவலாக இந்த திருக்கல்யாணம் துவாதசி அப்போ தான் பண்ணணும். சில காரணங்களால் என்னால் அன்றைக்கி பண்ண முடியலை. ஸோ இந்த வெள்ளிக்கிழமை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பண்ணது. இந்த துளசி கல்யாணம் எங்கள் வீட்டில் கடந்த 10 வருஷமாகத்துக்கும் மேலேயே பண்ணுறோம். இது தெலுங்குக்காரர்கள் ரொம்ப ரொம்ப பாரம்பரியமாக இதை கொண்டாடுவாங்க. பட் துளசி செடி உங்கள் வீட்டில் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த திருக்கல்யாணத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ரொம்ப அழகான ஒரு கோலத்தில் இன்றைக்கி இருக்காங்க இல்லையா? எப்போவுமே நம்மளை வாசலில் வச்சு நம்ம இவங்கள வணங்குறவங்கள இன்றைக்கி ஒரு மணப்பெண் கோலத்தில் நம்ம வீட்டில் வச்சு அலங்காரம் பண்ணி அவங்களுக்கான மரியாதையை செலுத்துகிற இந்த நாள் ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னு நான் சொல்லுவேன். இந்த கிருஷ்ண துளசிக்கான அழகான திருக்கல்யாணம் இன்றைக்கி இனிதே நடைபெற்றது. அவங்களுக்கான கிருஷ்ண ஸ்லோகங்கள், பஜன்ஸ் எல்லாமே இன்றைக்கி பாராயணம் செய்யப்பட்டது. அதோடைய ஃபுல் வியூ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கிருஷ்ணர் மற்றும் துளசி மாதாவோட அருள் பெற்று நீடூடி வாழ்க. நன்றி.